கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. உங்களோட ஒரு சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு பெரிய பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சேலை கடைக்காரங்களை எல்லாத்தையும் அபிராமி வீட்டில் வந்து குமிச்சு வச்சுருக்காங்க. தீபா எங்கே இருக்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட தீபா, மீனாட்சி, மைதிலி எல்லாருமே வந்துடுறாங்க. என்னத்தை உங்கள் மருமகளுக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வந்துட்டு கிண்டல் பண்ண, எனக்கு எல்லா மருமகளுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்துட்டு தீபாவும் வந்துடுறாங்க. என்னதத்தை இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்ல, நான் தான் சொன்னேன்லம்மா உன்னோட கல்யாணம் நாளில் பெருசாக கிராண்டாக நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முன் ஏற்பாடு தான் இதெல்லாம். சரி உனக்கு இதில் எந்த புடவை பிடிச்சிருக்குன்னு சொல்லு, அந்த புடவை எதுவாக இருந்தாலும் சரி உடனே நீ அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல, அத்தை எனக்கு எதுக்கு அத்தை இதெல்லாம், நீங்களே உங்களுக்கு பிடிச்ச புடவை எனக்கு கொடுங்க, அதையே நான் கட்டிக்கிறேன் என்னோட கல்யாண நாளுக்கு அப்படின்னு சொல்ல அபிராமி வந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதில் வந்துட்டு நல்ல புடவை வந்துட்டு செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு மைதிலி, இத்தனை நாள் பார்த்தீங்களா நம்மளும் தான் இங்கே இருக்கோம், ஆனால் மருமகளுக்கு பாருங்கள் எப்படி பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க, சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு ரியாவுக்கு தாங்க முடியல. செய் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அந்த இடத்துல முறைச்ச மணிக்கு சைடில் நின்றுட்டு இருக்காங்க. இங்கிட்ட வந்துட்டு ஒரு புடவை எடுத்து வச்சுட்டு, தீபா இந்த புடவையை கட்டிக்கோ, இது உனக்கு ரொம்ப அழகாக இருக்கும், அது மட்டும் கிடையாது கல்யாணத்துக்கு நான் உனக்கு இந்த மாதிரிலாம் புடவை நகை எதுவுமே எடுத்து கொடுத்து உன்னை நான் அழகு பார்க்கல, அதெல்லாம் நான் இப்போ பண்ணி பார்த்து நான் சந்தோஷப்பட்டுக்க போகிறேன். அப்போ வந்துட்டு உன்னை பற்றி புரியாமல் உன்னோட நல்ல மனசு தெரிஞ்சிக்காமல் நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், ஆனால் அதுக்கெல்லாம் பிரதிபலனாக தான் இப்போ எல்லா ஏற்பாடையும் நானே முன்னிருந்து நடத்த போகிறேன். என் மருமக தங்கமான மனசுக்கு எப்போவுமே நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்ல, சரிங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு இந்த புடவை வாங்கி பார்க்குறாங்க. கல்யாணத்துக்கு இது நான் அப்போ உனக்கு கொடுக்குற கல்யாண புடவைன்னு நினச்சிக்கோ இதை அப்படின்னு சொல்ல, இந்த புடவையை தான் நீ கட்டிட்டு கேக் கட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லதுமே தீபா வந்துட்டு அந்த புடவை வாங்கி இப்படி மேலே வச்சு பார்த்துட்டு அழகாக இருக்கா அப்படின்னு சொல்ல, மைதிலி அபிராமி ரெண்டு பேருமே உங்கள் அத்தை செலெக்ஷன் தானே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி சொன்னதை கேட்டு தீபா வந்துட்டு சிரிக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கத்தான், நான் இதையே கெட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க சமயத்தில் டக்குன்னு வந்துட்டு அவங்ககிட்ட ஏதோ வந்துட்டு உடையிற மாதிரி சவுண்டு கேட்குது. எல்லாருமே வந்துட்டு ஷாக்காகி போய் பார்த்துட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது. ஒரு வேளை வந்துட்டு அது ஃபோட்டோ அந்த மாதிரி ஏதாவது கூட வந்துட்டு உடஞ்சிருக்கலாம், எல்லாரும் வந்துட்டு அபசகுணமாக போகுது அது இது அப்படின்ற மாதிரி நினச்சி பயங்கரமாக வந்துட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அடுத்து வந்துட்டு எபிசோடில் பார்த்தீங்கன்னா கீழே எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. கார்த்தி அந்த செகண்டே வந்திருந்தாங்கன்னா இவர் தான் தீபாவோட ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்போயே தெரிஞ்சிருக்கும். பட் இப்படி வந்துட்டு ஜவ்வா இழுப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லை. திடீர்னு ஒரு அண்ணன் நம்பர்லேருந்து ஃபோன் வருமா, உங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்களா, அவங்க குடுகுடுன்னு ஓடுவாங்களாம். ஏன் ரம்யா வந்துட்டு அவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன் தானே, டக்குன்னு அவங்க அப்பா கால் பண்ணி கேட்டுட்டு வந்துட்டு இங்கே இருக்கிற மாதிரி வந்துட்டு கொண்டு வந்திருக்கலாம். டக்குன்னு கார்த்தி தான் தீபாவோட ஹஸ்பண்டுன்னு தெரிஞ்சுட்டு இந்த ட்ராக்கை முடிச்சுட்டு வேறு மாதிரி ட்ராக்கில் போகலாம். ஒரே வந்துட்டு ஒரு ஆளுக்கு எத்தனை பேர் தான் சண்டை போடுறது. ஃபஸ்ட்டு என்னடாண்ணா நட்சத்திரா இவன் வந்து ரூபஸ்ரீ போய் கடைசியில் இப்போ புதுசாக வந்துட்டு ரம்யா அம்மு கும்முன்னு வந்துட்டு என்ன டேரக்டர் சார் இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. தீபாவுக்கு வைக்க வேண்டிய சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே உல்ட்டாவாக ரம்யாவுக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க. தீபா வந்துட்டு இதில் ஏதோ ஹீரோயின் ஒரு பார்ட் அவ்வளோதான், அவங்களுக்கு வந்துட்டு கொடுக்குற கேரக்டரை அவங்க பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கார்த்தியும் தீபாவும் ஜாயின் பண்ணி பேசுகிறது, அவங்க இன்வால்மெண்ட் எடுத்து அவங்க பர்சனலை வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி வந்துட்டு எந்த சீனுமே பார்க்க முடியல. இதெல்லாம் நீங்களும் கவனிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இனி வர்ற எபிசோட்லையாவது கூடி சீக்கிரம் ரம்யாவுக்கு உண்மை தெரியுமா, இல்லை அந்த பல்லவி விஷயத்தை இழுத்த மாதிரியே இதை வந்துட்டு ஜவ்வா இழுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அவருக்கு அதானே பிடிக்கும், ஒரு விஷயத்தை டக்குன்னு வந்துட்டு கன்வே பண்ணுறது பிடிக்காது. பழைய விஷயத்தை இப்போயா அப்பயான்னு வந்துட்டு நம்மளை சீட் எட்ஜு கொண்டு வந்து கடைசியில் டம்முன்னு போட்டு உடைச்சிருவாரு. அது மாதிரி தான் இப்போ இதுவும் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.